السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 90. இந்த ரியாலு சாலிஹீன் பாடத்தினுடைய 90ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அப்போ இது ஒரு புதிய தலைப்பாக இது நமக்கு அமைகின்றது. இதற்கு முன்னதான பாடத்துல நம்ம வேறு ஒரு தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸை நம்ம பார்த்தோம். இந்த பாடத்திலிருந்து இந்த நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய வங்கி முகவரிகள், பேங்க் டீட்டெயில் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி தருவானாக. இந்த ரியாலு சாலிஹீன் 90ஆவது பாடத்துல நாம் ஒரு புதிய பாடத்தை நம்ம துவங்க இருக்கிறோம். இந்த ரியாலு சாலிஹீன் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பாடங்களுடைய வரிசையில ஒரு பாடமான பாபு ஃபில் இக்திசாதி ஃபித் தாஅத்தி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த பாடத்தை பற்றிய ஒரு விஷயத்தை நாம் இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இதற்கான அர்த்தம், அல்லாஹுவை வழிபடுவதுடைய விஷயத்தில் நடுநிலையை பேணுதல் குறித்தான விஷயத்தில் உள்ள பாடமாக இது இருக்கின்றது. அப்போ அதன் காரணமாக தான் நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த பாடத்தை நாம் அமைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த இபாதத்துல அல்லாஹுவை வழிபடக்கூடிய அந்த துஆத்துல நம்ம நடுநிலையை பேணணும்னு சொல்லி தராங்க இந்த பாடத்தின் மூலமா. அப்போ இபாதத்துங்கிறதே கால் கடுக்க கடுக்க நின்று தொழுவது தானே இபாதத்து. நடுநிலையை நீங்க பேண சொல்றீங்கன்னு கேட்டா அப்படி கிடையாது. கஷ்டப்பட்டு தொழுவது இபாதத்து தான். ஆனால் அதற்கும் ஒரு அளவு உண்டு. இப்ப தமிழ்ல ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. அப்போ ஒரு விஷயம் அளவுக்கு மேல போயிடுச்சுன்னு சொன்னா அது நஞ்சாக மாறிடும். அது தேவையில்லாத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, தேவையில்லாத சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷமாக மாறிவிடும் என்பதாக சொன்னாங்களா இல்லையா? அது போலதான் இந்த இபாதத்தை ஒருத்தவன் நல்ல முறையில நல்ல நிய்யத்தோடு எந்த ஒரு சடைவும் இல்லாம அவன் நின்று தொழுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹு தஆலா நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த இபாதத்துல அவன் எந்த அளவிற்கு நிரந்தரமாக இருந்து செய்யறான் என்பதை அல்லாஹு தஆலா பார்ப்பான். ஒரு விஷயத்தை இன்னைக்கோ நாளைக்கோ செஞ்சுட்டு அடுத்த நாள் செய்யாம விட்டுட்டா இன்னைக்கும் நாளைக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுத்துருவான். அடுத்த நாள் நன்மையே பெறுவதற்கு நம்ம சக்தி பெற மாட்டோம். அடுத்த நாள் நன்மை உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கும் நாளைக்கும் உங்களுடைய முழு சக்தியும் கொடுத்து நீங்க வேலை செஞ்சுட்டு நீங்க இபாதத்தை செஞ்சுட்டு அடுத்த நாள் உங்களுக்கு சடைவு ஏற்பட்டு நீங்க தூங்கிடுறீங்க. அப்போ இதன் காரணமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு நன்மையை வழங்க முடியாத அளவிற்கு ஆகிவிடுவான். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்தாதீங்க. ஒரு இபாதத்துன்னு சொன்னா, ஒரு வணக்க வழிபாடு என்று சொன்னால் அதில் ஒரு நடுநிலையை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்ட நடுநிலைனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இதற்கு பின்னால் ஒரு ஹதீஸை நம்ம வாசிப்போம். அந்த ஹதீஸ்ல கூட சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நிரந்தரமாக உன்னால் எது செய்ய முடியுமோ, நிரந்தரமாக செய்யறதுக்கு நீ எந்த அளவிற்கு உன் உடம்பு சக்தி பெறுமோ, நீ சக்தி பெறுவாயோ அந்த அளவிற்கு நீ அதை நடுநிலையாக செய்து கொள். அந்த விஷயத்தை நீ பேணி செய். அப்ப நிரந்தரமா ஒரு சின்ன விஷயத்தை நிரந்தரமா செஞ்சா போதும்.
அதை நடுநிலையா செஞ்சா போதும். ரொம்ப பெருசா செய்ய தேவையில்லை, சின்னதா செஞ்சா போதும். ஒரு நார்மலான, ரொம்பவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் சும்மா தொழுவாம சும்மா டக்குன்னு தொழுது முடிச்சிடவும் கூடாது, ரொம்ப நேரம் நின்று தொழுவுறதும் கிடையாது. இப்ப நடுநிலையா உன்னால எந்த அளவிற்கு முடியுமோ, எந்த அளவிற்கு உன்னுடைய இபாதத்திற்கு உனக்கு தேவை என்று உனக்கு தெரிகின்றதோ அந்த அளவிற்கு நீ தொழுதுகொள் என்ற ஒரு விஷயத்தை உள்ளடக்கியும் விஷயமாக அந்த ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ இப்படி அந்த நடுநிலையை அந்த இபாதத்துல, அல்லாஹ்வை வழிபடும் விஷயத்துல நடுநிலையை பேண வேண்டும் என்ற இந்த விஷயத்துல அல்லாஹு தஆலாவும் குர்ஆன்ல ஏகப்பட்ட ஆயத்தை சொல்லியிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இதன் இதன் காரணமாக இதை குறித்து எக்கச்சக்கமான ஹதீஸுகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். அப்போ இந்த பாடத்துல இந்த நடுநிலையை பேணுதல் என்ற பாடத்தின் கீழ் வரக்கூடிய இதற்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் இன்றைய பாடத்தில் இருந்து நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தினுடைய ஒரு சுருக்கம் என்னன்னு சொன்னா, இந்த பாபு ஃபில் இக்திஸாதி ஃபித் துஆ, நடுநிலையை பேணுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் வரக்கூடிய இந்த விஷயங்களை முதலாவதாக நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக குர்ஆன் ஷரீஃபில் இருந்து முஸன்னிஃப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு 2 ஆயத்தை நமக்கு இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்து தருவார்கள். அந்த ஆயத்தை பற்றிய ஒரு விளக்கத்தையும் தர்ஜிமாக்களையும் நாம் பார்ப்போம். அது அடுத்து இந்த பாடத்தில் சொல்லப்படக்கூடிய முதலாவது ஹதீஸாக இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஹதீஸை நம்ம இன்றைய பாடத்துல நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த 3 விஷயத்தையும் பற்றி தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 14வது பாடம். அப்போ இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய வரக்கூடிய அந்த பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 14வது பாடமாக இது அமைகின்றது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. பாபு ஃபில் இக்திஸாதி ஃபித் துஆத்தி, வழிபடும் விஷயத்தில், அல்லாஹுவை வழிபடும் விஷயத்தில் நடுநிலையை பேணுதல் என்ற விஷயத்தில் உள்ள பாடமாக இருக்கின்றது. இதுதான் பாபு ஃபில் இக்திஸாதி ஃபித் துஆத் என்பதாக இருக்கின்றது. அப்போ நம்ம மேல சொல்லப்பட்ட மாதிரி இந்த பாடத்திற்கு தோதுவாக குர்ஆன் ஷரீஃபில் எக்கச்சக்கமான ஆயத்துக்கள் கூறப்பட்டு இருந்தாலும் அதுல இருந்து முஸன்னிஃப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் நமக்கு குர்ஆன் ஷரீஃபில் இருந்து ஒரு 2 ஆயத்துக்களை நமக்கு இங்க பதிவு செஞ்சு தராங்க. அப்போ அந்த 2 ஆயத்துக்களுடைய தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் நம்ம இப்ப பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, طه ما أنزلنا عليك القرآن لتشقى. طه ما أنزلنا, நாம் இறக்கவில்லை, அலைக்க உங்களின் மீது இறக்கவில்லை, அல் குர்ஆன அந்த குர்ஆன் ஷரீஃபை உங்களின் மீது நான் இறக்கவில்லை, லிதஷ்கா நீங்கள் கஷ்டப்படுவதற்காக, நீங்கள் சிரமப்படுவதற்காக, சிரமத்தை நீங்கள் அடைவதற்காக நான் அந்த குர்ஆன் ஷரீஃபை உங்களுக்கு நான் இறக்கி வைக்கல என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ குர்ஆன் ஷரீஃபை எதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இறக்கினானா, உங்களுக்கு மார்க்கத்தை லேசாக அமைக்கணும். லேசான ஒரு மார்க்கத்தின் மூலமாக, அந்த லேசான மார்க்கம் மட்டும் கிடையாது, சரியான வழியை தொகுத்து தருவதற்காக மட்டும், சரியான வழி எது, நேரான வழி எது, கெட்ட வழி எது, இப்படி இந்த 2 வழிக்கும் மகான வித்தியாசம், இந்த 2 விஷயத்தையும் எப்படி நம்ம கரெக்டா பேணி வாழ்றது என்ற இந்தந்த விஷயங்களுக்காக வேண்டிதான் குர்ஆன் ஷரீஃப் உங்களுக்கு நான் இறக்கினேன். நீங்க கஷ்டப்படணும். அந்த குர்ஆனை சொன்ன விஷயத்தை கொண்டு, அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட அந்த சட்டங்களை கொண்டும் அந்த விஷயங்களை கொண்டும் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிலாம் குர்ஆன் ஷரீஃபை உங்களின் மீது நான் இறக்கல என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்றான். அப்போ இந்த மார்க்கத்துல ரொம்ப சிரமத்திற்குரிய மார்க்கம் என்பது இஸ்லாம் மார்க்கம் கிடையாது. மற்ற மார்க்கங்கள் எப்படி என்று எனக்கு தெரியாது. அப்போ இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது சிரமத்திற்குரிய மார்க்கம் கிடையாது. மிகவும் லேசான ஒரு சட்டத்தை கொண்டதான,
லேசாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பேணி நடக்கக்கூடிய லேசான முறையில் தப்பிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக தான் இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கு. அப்படிதான் அல்லாஹு தாலாவும் வச்சிருக்கான். அப்போ அப்படிப்பட்ட மார்க்கத்துல இந்த குர்ஆனை உங்களுக்கு நீங்க கஷ்டப்படணும், உங்களை சிரமத்திற்கு ஆளாக்கணும், உங்களை ஒரு வழியாக்கணும், நீங்க துன்பத்திலேயே நீங்க காலம்புறதான் கடக்கணும் என்ற நோக்கத்திற்காக எல்லாம் உங்கள் மீது நான் குர்ஆனை இறக்கல என்பதை அல்லாஹு தஆலாவே தெளிவா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கின்றது. துவாஹா சூரத்து துவாஹாவில் இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது. ஒன்றாவது ஆயத்தாக சூரத்து துவாஹாவில் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை இங்கே சொல்றாங்க. அப்போ முதலாவது ஆயத்தை நமக்கு சொன்னாங்க. இப்போ இங்கு பதிவு செய்யப்படக்கூடிய இரண்டாவது ஆயத்தை நம்ம பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, யுரீதுல்லாஹு அல்லாஹு தஆலா நாடுகிறான், பிக்கும் உங்களை கொண்டு நாடுகிறான், அல் யுஸ்ர லேசானதை உங்களை கொண்டு நாடுகிறான். எது ஈஸியாக இருக்கக்கூடியதாக இருக்குதோ, எது லேசாக இருக்கக்கூடியதாக இருக்குதோ, எடுத்து வாழ்வதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் நாம் அமல் செய்வதற்கும் எதெல்லாம் லேசான காரியமாக இருக்குதோ அந்த விஷயத்தை தான் உங்களை கொண்டு அல்லாஹு தஆலா நாடக்கூடியவனாக இருக்கிறான். வலா யுரீது பிக்கும், இன்னும் உங்களை கொண்டு அவன் நாடமாட்டான், அல் உஸ்ர கஷ்டத்தை அவன் நாடமாட்டான். அப்ப அல்லாஹு தஆலா உங்களை கொண்டு ஈஸியான வழியை தான் நாடுறான். அப்போ நம்மின் மூலமாக அல்லாஹ்விற்கு நம்முடைய கடமையான அல்லாஹ்வை வழிபடுவது என்பது இருக்கு. அல்லாஹ்விற்கு சில கடமைகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குதா இல்லையா? நமக்கு என்னென்ன விஷயங்கள் அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறானோ அந்த விஷயத்தை எல்லாம் முறைப்படி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. நம்மை படைத்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாம் தரக்கூடிய ஒரு ஷுக்குராக, ஒரு ஹம்தாக அது அமைய வேண்டும். நம்ம செலுத்தக்கூடிய ஒரு நன்றியாக, ஒரு புகழாக அது அவனுக்கு அமையும். அப்போ அந்த அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கான இல்லையா? அந்த கடமையாக்கிய எல்லா விஷயமும் கஷ்டத்தை கொடுக்கணுங்காண்டு கடமையாக்கல. உங்களை கொண்டு அல்லாஹு தஆலா கஷ்டத்தை நாடமாட்டான், தெளிவா சொல்றான். இப்போ கஷ்டப்படுத்தணும், உங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கணும், கஷ்டத்தை கொடுத்து உங்கள் உடலின் மூலமாகவோ, உடல் ரீதியாகவோ, இல்ல மன ரீதியாகவோ இப்படி உங்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பதற்கு அல்லாஹு தஆலா நாடுறது கிடையாது. மாற்றமாக அல்லாஹு தஆலா லேசான ஒரு முறையை கொண்டுதான், லேசான சில விஷயங்களை கொண்டுதான் உங்களை கொண்டு நாடுகிறான் என்ற இந்த செய்தியை இதன் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் இக்திசாது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம். இப்ப இக்திசாதுனா நடுநிலையாக பேணி வாழ்றது. முன்னாடி இதற்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த நடுநிலையாக பேணி வாழக்கூடிய இந்த விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா வலியுறுத்துறான். நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஒரு இபாதத்தை செஞ்சாலும் சரி, ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி, எதை செஞ்சாலும் நீங்கள் ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாகி செய்யாதீங்க. உங்கள் உடலை நீங்கள் சிரமத்திற்கு ஆளாக்கி கொள்ளாதீர்கள். உங்கள் மனதை நீங்க சிரமத்திற்கு ஆளாக்காதீங்க. அப்போ நீங்க சிரமப்படாம ஈஸியான முறையில உங்களுக்கு எது லேசாக இருக்குதோ, எது வசதிப்படுதோ, எந்த அளவிற்கு நீங்கள் அமல் செய்கிறீர்களோ, எந்த அளவிற்கு உங்களால் இபாதத்தில் ஈடுபட முடியுதோ அந்த அளவிற்கு ஈடுபடுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்ல வருகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துல இரண்டாவது ஆயத்தாக இது இருக்கு. அல் பக்ரா, சூரத்துல் பக்ராவில் இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுது. 185வது ஆயத்தாக பக்ரா சூரால இது பதிவு செய்யப்படுகின்றது என்ற இந்த விஷயத்தை இங்கு சொல்றாங்க. அப்போ இந்த பாடத்துல பதிவு செய்யப்படக்கூடிய முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த இந்த இரண்டு ஆயத்துக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கத்தையும் நம்ம இப்ப பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த பாபு ஃபில் இக்திசாதி ஃபித் துஆ என்ற இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய இந்த ஹதீஸை பற்றி, முதலாவது ஹதீஸை பற்றி நாம் பார்ப்போம் வாருங்கள்.
142வது ஹதீஸாக இருக்கு. இப்ப இந்த ரியாது சாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய இடம்பெயரக்கூடிய ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 142வது ஹதீஸாக இது இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது وعن عائشة رضي الله عنها ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹல அலைஹா அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நுழைந்தார்கள். வாய்ந்தஹா இன்னும் அவர்களிடத்திலோ இம்ரஅத்துன் ஒரு பெண்மணி இருந்தார்கள். அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல. நம்முடைய வீட்டுல ஒரு பெண்மணி சில விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை துணைவியாரான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களோடு. அப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த இரண்டு நபர்களும் பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டுல நுழையிறாங்க. வீட்டுல நுழைஞ்ச உடனே கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன் ஹாதிஹி, இவர்கள் யார், இந்த பெண்மணி யார் என்பதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு காலத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஹாதிஹி இவர்களாகிறவர்கள் ஃபுலானத்து, இவர்கள் ஒரு பெண்மணி, இன்ன பெண்மணியாக இருக்கிறார், இன்னவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்ற இந்த செய்தியை சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியை சொல்றாங்க. தத்குரு மின் ஸலாத்திஹா, அப்பெண்ணின் தொழுகையை குறித்து பேசுபவர்களின் நிலையில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உள்ளார்கள். அப்ப இந்த செய்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்ன உடனே கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தடுத்துக்கொள், அதாவது ஆயிஷாவே அதிகமாக பிறரை புகழ்வதை நீ தடுத்துக்கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அலைக்கும் பிமா துதியகூன, அலைக்கும் உங்களின் மீது அவசியமாக்கிக் கொள்ளுங்கள், பிமா துதியகூன நீங்கள் சக்தி பெறும் ஒன்றை உங்கள் மீது நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். இப்போ உங்களால் எந்த அளவிற்கு சக்தி பெற்று இபாதத்துல அல்லாஹுடைய அந்த இதுல உங்களால் ஈடுபட முடியுமோ, வழிபாட்டில் ஈடுபட முடியுமோ அந்த அளவிற்கு மட்டும் நீங்கள் ஈடுபடுங்கள். மற்றபடி இந்த செயலை அதிகமாக தொழக்கூடிய, நின்று வணங்கக்கூடிய, ரொம்ப வணக்கத்தை ஈடுபடக்கூடிய, அளவுக்கு மீறி வணக்கத்தை ஈடுபடக்கூடிய இந்த செயலை விட்டும் நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள், உங்களை நீங்க தடுத்துக்கங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொன்னார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபவல்லாஹி எனவே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யமல்லுல்லாஹு அல்லாஹு தஆலா சடைவடைய மாட்டான், ஹத்தா தமல்லு நீங்கள் சடை அடைவரையும் அல்லாஹு தஆலா சடைவடைய மாட்டான். அப்போ அல்லாஹு தஆலா எப்பொழுதும் சடைவடைய மாட்டான், நீங்க தான் இபாதத்துல சடைவடக்கூடியவளா இருப்பீங்க. அப்போ ஒரு இபாதத்தை ஒரு கட்டத்திற்கு மேல நம்ம செஞ்சோன்னு வைங்களேன், அது ரொம்ப சடை வந்துடும். இப்போ ஒரு மணி நேரம் தொழுகிறோம், நம்முடைய கணக்குல சொல்றேன். அவுலியாக்கள் நின்று தொழக்கூடியவர்களா இருப்பாங்க, அவருடைய ஹாலத்து வேற, அவர்களுடைய அந்த நிலை என்பது வேற. இப்ப நம்முடைய நிலைமையை பார்க்கும்போது ஒரு மணி நேரம் இல்ல, இந்த தராவில இப்போ 1 மணி நேரம் தொழுகிறோம், இல்ல ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம், 3 மணி நேரம் நல்லபடியாக தொழுதுன்னு சொன்னா 4வது நேரத்துல இருந்து நம்ம கை அசால்ட்டா நிற்கும், நம்ம கால் ரொம்ப தளர்ந்துரும், நம்ம மனசே தளர்ந்துரும். ரொம்ப நேரம் தொழுகிறாமே, எப்போ தொழுவ முடியும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அந்த எண்ணத்தை ஷைத்தான் உண்டாக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்போ அப்படி ஒரு சடைவு என்பது நம் மனசுல வரக்கூடியதா இருக்கும். இது மனுஷ இயல்பு. மனுஷனுக்கு இந்த சடைவு என்பது வரும், வந்தாதான் மனுஷன். அப்போ அந்த சடைவு என்பது வரக்கூடியதாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா எப்பொழுதும் சடைவடைய மாட்டான். உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறது அல்லாஹு தஆலா சடைவடைவது கிடையாது. நீங்க எந்த அளவு இபாதத் செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா நன்மையை கொடுப்பான்.
நீங்க இரவு முழுசா நின்று வழங்கினாலும் அல்லாஹ் தாலா அதுக்கு சடையாம நன்மையை வழங்குவான். ஆனா நீங்கள் சடைந்து விடுவீர்கள். இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா வணங்கிடுவீங்க, நாளைக்கு ராத்திரி திரும்ப ஃபுல்லா வணங்கிறீங்க, அடுத்த நாள் பார்த்தா சடைவடைந்து அப்படியே அந்த அமலை விட்டுட்டு பரலான காரியத்தையே நீங்கள் விட தயங்குவீர்கள். பரலான காரியத்தையே நீங்க விட துணிய மாட்டீங்க. அப்போ அதை அசால்ட்டா விட்டுருவீங்க. அப்படி என்னன்னா அந்த சடைவை ஷைத்தான் உங்க மனசுல போடக்கூடியவனா இருக்கான். அந்த சடைவு என்பது மனிதர்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கின்றது என்ற இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு இன்னும் சொல்றாங்க, வகான இன்னும் ஆகியிருக்கின்றது, அஹப்பு தீனி இலைஹி, அல்லாஹுவின் பால் தீனில் மிக பிரியமான காரியமாகிறது, மாதவாம சாஹிபுஹு அலைஹி, அந்த தீனுடையவன் எதன் மீது நிரந்தரமாக இருப்பானோ அந்த ஒன்றாக ஆகியிருக்கின்றது. அப்போ இந்த மார்க்கத்துடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா அதிகமா விரும்புறது எது தெரியுமா? அந்த தீனுக்கு சொந்தக்காரன், அந்த தீனுடையவன். தீனுடையவனே யாரு? இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்த ஒரு முஸ்லிம். அந்த முஸ்லிமான மனிதன் என்பவர் அவர் எந்த அளவிற்கு நிரந்தரமாக இருக்கிறாரோ, எப்படி ஒரு விஷயத்துல அவர் ஊன்றுகோலாக இதை நிரந்தரமாக தொடர்படியாக செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ அந்த ஒன்றின் மீதே அல்லாஹு தாலா பிரியம் கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். அப்போ இன்னைக்கு ஃபுல்லா நின்று வணங்குறது மூலமாகவோ நாளைக்கு ஃபுல்லா நின்று வணங்கிட்டு மூணாவது நாள் அப்படியே படுத்துடுறது, வணங்காம இருக்கக்கூடிய அப்படியே அந்த ஐபாதத்தை விட்டுறோமா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய இந்த இபாதத்தை அல்லாஹு தாலா வணங்குறது கிடையாது. நீ 1 மணி நேரம் தொழுதியா அல்லாஹு தாலா பார்க்க மாட்டான். 10 நிமிஷம் நீ தொழுதாலும் அதை தொடர்ச்சியாக நீ தொழுவுற. இன்னைக்கு 10 நிமிஷம் தொழுவுற, நாளைக்கு கரெக்டா அதே 10 நிமிஷம் குறைய மாட்டேங்குது. அந்த ஐபாதத்துல எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீ குறைவாக செய்வதிலேயே நீ பரிபூர்ணமாக செஞ்சிட்டேன்னு சொன்னா இந்த ஒரு காரியத்தை தான் அல்லாஹு தஆலா ரொம்ப விரும்பக்கூடியவனாக இருக்கிறான், அதிகம் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள். முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தராங்க. இன்னும் இந்த ஹதீஸானது இந்த பாபு ஃபில் இக்திஸாதி ஃபித் த்வாஅ, இந்த நடுநிலையை பேணுவது என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அவர்களுக்கு சொன்னாங்களா இல்லையா, நீங்க உங்களால் எந்த அளவுக்கு தாக்கத்து ஏற்படுமோ சக்தி பெற முடியுமோ அந்த அளவிற்கு நீங்க இபாதத் செய்யுங்க. அல்லாஹ் சடைவடைய மாட்டான், நீங்க சடைவடைவீங்க. நீங்க தான் சடைவடையக்கூடியவர்களா இருக்கீங்க. அல்லாஹ் தஆலா எப்போதும் உங்களுக்கு நன்மை வழங்க சடைவடைய மாட்டான். அப்போ அந்த அல்லாஹு தஆலா இன்னும் நிரந்தரமாக செய்யக்கூடிய ஒரு அடியானுடைய அமலை தான் விரும்பக்கூடியவனா இருக்கான், ரொம்ப விரும்பக்கூடியவனா இருக்கிறான். அதனால நீங்க நிரந்தரமா செய்யறதாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் ரொம்ப உங்களுக்கு சிரமத்தை உண்டாக்கி நீங்கள் அந்த அமலை இன்னைக்கோ நாளைக்கோ பண்ணிட்டு அடுத்த நாள் விடக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு வர வேணாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்களா இல்லையா? அப்போ இந்த ஹதீஸின் மூலமா நடுநிலையே பேண சொல்லியிருக்காங்க. நடுநிலையா இருந்துங்கப்பா, ரொம்ப கூடவும் போயிட வேணாம், ரொம்ப கம்மியாகவும் போயிட வேணாம், நடுநிலையை நீங்க பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லியதின் காரணமாக இந்த ஹதீஸானது இந்த பாபு ஃபில் இக்திஸாதி ஃபித் த்வாஅ என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அப்போ இந்த ஹதீஸ நம்ம பார்த்தாச்சு. இந்த 142வது ஹதீஸினுடைய ஃபுல்லா நம்ம பார்த்து இந்த ரிவாயத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நிறைவு செஞ்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் நமக்கு இங்க கற்றுத்தராங்க பாருங்க. வமஹ், மஹ் என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்களா இல்லையா, மஹ் அலைக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. அந்த மஹ் என்ற வார்த்தையாகிறது கலிமத்து நஹியின், தடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. அப்போ தடுக்குதல், நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் என்ற இந்த அர்த்தத்தில் அமையக்கூடியதாக இருக்கு. இன்னும் ஜஜிரின், இன்னும் ஜஜிர்னா எச்சரிக்கைன்னு அர்த்தம். இந்த அர்த்தத்திற்கும் இந்த மஹு என்பது அதற்குரிய வார்த்தை என்பதை இதன் மூலமாக தெளிவுபடுத்துறாங்க. இன்னும் வமஅனா லா யமல்லுல்லாஹு,
லாய மல்லுல்லாஹு என்பதாக ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இங்க. அப்ப அதற்கான மானா அர்த்தமாகிறது அதாவது லா யக்தஉ ஸவாபஹு அன்கும், உங்களை தொட்டும் அவனுடைய சவாபை அவனுடைய நன்மையை அல்லாஹு தஆலா துண்டிக்க மாட்டான். அல்லாஹு தாலா நன்மையை கொடுக்கிற விஷயத்தை துண்டிக்க மாட்டானா, அல்லாஹு தாலா நன்மையை கொடுக்கறதுக்கு சடைய மாட்டான். இன்னும் அமாலிக்கும், உங்களுடைய அந்த அமல்களின் கூலியை கொடுப்பதற்கும், இப்போ நீங்க செஞ்ச அந்த அமல்களுக்கான அந்த கூலியை கொடுக்கறதுக்கும், நீங்க செஞ்ச அந்த காரியத்திற்கான அந்த சவாபு அந்த நன்மையை கொடுக்கறதுக்கும் அல்லாஹு தாலா துண்டிக்க மாட்டான். அப்போ இந்த துண்டிக்க மாட்டான் சடைய மாட்டான் என்ற இந்த அர்த்தத்திற்கு இந்த லயமல்லுல்லாஹு என்ற இந்த வார்த்தை வரும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இன்னும் வயுஆமிலுக்கும் முஆமலத்தல் மாலி, இன்னும் சடைவடையக்கூடியவனின் செயலை அல்லாஹ் உங்களை செய்ய வைக்க மாட்டான். ஹத்தா தமல்லு ஃபததுருக்கு, நீங்களாகவே தடைவடைந்து விட்டுவிடும் வரை. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க சடைவடையக்கூடிய ஒரு அமலை நீங்க செய்யக்கூடியவராக இருக்கிறீங்க. அதனால அப்படி ஒரு அமலை நீங்க செய்யாதீங்க. கடைசியில நீங்க சடையும் அடைஞ்சிடுறீங்க. அந்த அமலே ஒரு சடைவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. அப்படி ஒரு அமலை நீங்க செய்யறது மூலமா அது உங்களுக்கு சடவை கொடுத்துருது. சடைவு ஏற்பட்டு நீங்க அப்படியே உட்கார்ந்துடுறீங்க. அப்போ அதன் காரணமாக அப்படி ஒரு அமலை நீங்க செய்யாதீங்க. எந்த ஒரு இபாதத்தை செஞ்சாலும் அது சாதன், அது நடுநிலையை பேணியதாக நீங்கள் செய்யுங்க. அதனால் அப்படி செஞ்சு இதை நீங்கள் விட்டு விடுங்கள் என்பதை சொன்னார்கள். இன்னும் இலக்கும், உங்களுக்கு எனவே அவசியமாகும், அந்த நீங்கள் எடுப்பது அவசியமாகும், மா துதியகூன தவாம அலைஹி, எதன் மீது நிரந்தரமாக செய்வதற்கு நீங்கள் சக்தி பெறுவீர்களோ அந்த ஒரு அமலை நீங்கள் எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு அவசியமானதாக இருக்கு. உங்களால நிரந்தரமா என்ன விஷயத்தை செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை செய்யறதுல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அது எடுக்கிறதா உங்களுக்கு அவசியமானதாக இருக்கு என்பதை சொல்றாங்க. லியதூம சவாபுஹு லக்கும், உங்களுக்கான அந்த அமலின் நன்மை சவாபு நிரந்தரமாகுவதற்கு. இப்போ உங்களுடைய நன்மை நிரந்தரமா உங்களுக்கு வரணும்னு சொன்னா நீங்க செய்யக்கூடிய காரியத்தை நிரந்தரமாக்குங்க. நீங்க நிரந்தரமா என்ன காரியத்தை செய்யக்கூடிய இருப்பீங்களோ அதை நிரந்தரமா ஆக்குங்க. சின்ன காரியம் இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் வணங்கினாலும் சரி, அதை நிரந்தரமா ஆக்குனீங்கன்னு சொன்னா அந்த சவாபும் உங்களுக்கு நிரந்தரமா வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் அலைக்கும், இன்னும் உங்கள் மீது அந்த அமலினுடைய சிறப்பும் இருக்கு. அப்போ அல்லாஹு தாலாவுடைய அந்த சிறப்பும் அல்லாஹு தாலாவுடைய அந்த நன்மையும் நீங்கள் நிரந்தரமாக செய்யக்கூடிய அமல் எப்படி இருக்குமோ அது போலவே நிரந்தரமாக உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ இன்னைக்கு ஒரு அமலை செஞ்சா இன்னைக்கு அல்லாஹ் தாலா கொடுத்துருவான். நாளைக்கு அந்த அமலை செஞ்சா நாளைக்கு அல்லாஹ் தாலா கொடுத்துருவான். அடுத்த நாள் அந்த அமலை விட்டுட்டேன்னு சொன்னா அல்லாஹு தாலா கொடுக்க மாட்டான். அதற்கான நன்மை நமக்கு கிடைக்காது. அதுவே நம்ம இன்னைக்கு கொஞ்சம் செஞ்சுட்டு நம்மளால எந்த அளவு முடியுதோ அந்த அளவு செஞ்சுட்டா இன்னைக்கும் செய்யணும். நாளைக்கு எந்த அளவு முடியுதோ அந்த அளவு, அடுத்த நாள் எந்த அளவு முடியுதோ அந்த அளவு, இப்படி வரிசையாக எந்த அளவிற்கெல்லாம் நமக்கு சக்தி பெறுமோ அந்த அளவிற்கு ஏற்றவாறு நம்ம செஞ்சோம்னு சொன்னா அதற்கேற்ற அது மாதிரியே நீ எப்படி நிரந்தரமாக டெய்லியும் தினந்தோறும் நீ அதை செய்யக்கூடியவனாக இருந்தாயோ அது போலவே அல்லாஹு தாலாவும் உனக்கு நன்மைகளை நிரந்தரமாக ஆக்கக்கூடியவனா இருப்பான். அந்த ஒரு காரியத்திற்காக நீ இதை செய் என்பதாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அப்போ இத்தோட இந்த 142வது ஹதீஸானது நிறைவு செய்யப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடத்துல நம்ம அடுத்த பாடத்துல இந்த 143வது ஹதீஸை பற்றிய விளக்கத்தையும் அதனுடைய தர்ஜுமாக்களையும் பற்றி நாம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.